Watch full episodes on Jio Hotstar. ரங்கீலா, இந்த ருத்ரா எங்க போனா? நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். அவனை காலையில இருந்தே காணோம் ஐயரா. சன் சிட்டியோட 3 பிளேயருக்கும் பலமா அடிபட்டிருக்கு. இப்ப சன் சிட்டிக்காக ஒரே ஒரு பிளேயர் மட்டும் தான் இருக்காரு. ஆனா இது வரைக்கும் சன் சிட்டி ஒரு கோல் கூட போடவே இல்லை. இந்த தடவை கால் சிட்டி சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிடும் நினைக்கிறேன். கால் சிட்டி பிளேயர்ஸ், நீங்க சீட்டிங் பண்றீங்க. ரூல்ஸ் படி நீங்க விளையாடுங்க. கால் சிட்டியும் சன் சிட்டியும் எப்ப மோதிக்கிட்டாலும் யாரு ஜெயிக்க போறாங்கிறது ரொம்ப முக்கியம். ரூல்ஸ் எல்லாம் கடைபிடிக்கிறது முக்கியம் இல்ல. மாயிரா, ருத்ரா எப்ப வருவா? வந்துட்டு இருப்பா வருண். அது வரைக்கும் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இப்பவே உனக்கு பின்னாடி வர எல்லாரையும் நான் தூரமா தூக்கி போடுறேன் பாரு. ஜந்தர் மந்தர் காலிக்கல் அந்தர் சூ. சன் சிட்டி தெரியாம கால் சிட்டிக்கு ஒரு கோலை போட்டு கொடுத்துட்டாங்க. கால் சிட்டி ஜெயிக்கிறதுக்கு இப்ப ஜஸ்ட் ஒரே ஒரு கோல் தான் தேவைப்படுது. இப்ப ஏதாவது ஒரு மிராக்கிள் நடந்தாதான் சன் சிட்டியை காப்பாற்ற முடியும். ஹலோ சார், மெஜஸ்டிக்கோ. ஹலோ உடனே வெளியே வா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன, நான் தனியா வரணுமா? பேசணுமா? ஓகே, நான் வரேன். ஏதோ சரியா இல்லையே. இந்த ஜெய்சிங் எங்க போறான்?
ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்பவே கண்டுபிடிக்கிறேன். ஹலோ சார் மெஜஸ்டிகோ, என்ன ஆச்சு? இந்த உலகம் முழுக்க மியூசிஷியன் காணாம போயிட்டு இருக்காங்க. அவங்கள எங்க போறாங்கன்னு யாருக்குமே தெரியல. என்ன நடக்குங்கிறத கண்டுபிடி. இங்க பாரு, இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஓகே சார் மெஜஸ்டிகோ, நான் இப்பவே கண்டுபிடிக்கிறேன். ஓலாரி ஓலா, நான் தான் சபோலா ஷாக்கால். எதுவும் தெரிய மாட்டேங்குது, என்னன்னு புரியலையே. என்ன பிரச்சனை புரியலையே. எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன நடக்குது இங்க? என்ன நடக்குது இங்க? புரியலையே. இதுக்கு என்னவா இருக்கும் ருத்ரா? மைரா, வருண், சீக்கிரம் வாங்க.
தாத்தா வாங்க நம்ம யாருக்குமே தெரியாம இந்த சிட்டிக்குள்ள போயிடலாம். இந்த சிட்டிக்குள்ள போறது அவ்வளவு சாதாரணமா இருந்தா கீழே இருக்கிற கேட் வழியாவே எல்லாரையும் கூட்டிட்டு போயிருப்பாங்க. இதுல கண்டிப்பா ஏதாவது ப்ரொடெக்ஷன் இருக்கும். தாத்தா இந்த சிட்டில யாராலையும் உள்ள இருந்து வர முடியாது, வெளியே இருந்து போக முடியாது. ஆமா ருத்ரா, நீ சொல்றது சரிதான். நாம எப்படியாவது உள்ள போய் தானே ஆகணும். நாம இந்த ப்ரொடெக்ஷன் வாலை தாண்டி தான் போய் ஆகணும். இதுல அடுத்தடுத்து நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸ் மோதுச்சுன்னா இந்த ப்ரொடெக்ஷன் சில நிமிடங்களுக்கு கிழிய வாய்ப்பு இருக்கு. அந்த நேரத்துல தான் நாம உள்ள போய் ஆகணும். சரி, இப்ப என்னோட பிளான கேளுங்க. நீங்க இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ பாத்தீங்களா? இது கூட்டமா தான் பறக்கும். முன்னாடி போற 4 ஆஸ்ட்ராய்ட்ஸ தான் பின்னாடி போற எல்லாமே ஃபாலோ பண்ணும். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல தாத்தா. ருத்ரா, நீயும் மைராவும் ஒரு ஆஸ்ட்ராய்ட்ல இருங்க. ரங்கீலாவும் வரணும் இன்னொரு ஆஸ்ட்ராய்ட்ல, 3ஆவதுல நான் இருக்கேன். உங்க கையோட மூமெண்ட்ஸ்னால இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸை எப்படி வேணாலும் வளைக்க முடியும். இப்ப பிளான் என்னன்னா, ருத்ரா, ரங்கீலா, நீங்க உங்க ஆஸ்ட்ராய்ட்ஸ்ல லிங்க் பண்ணி மத்த ஆஸ்ட்ராய்ட்ஸ ப்ரொடெக்ஷன் கவசம் பக்கமா கைட் பண்ணுங்க. அப்புறம் லாஸ்ட் மூமெண்ட்ல சைட்ல போயிடுங்க. இவங்க மோதட்டும். கொஞ்சம் கேப் கிடைச்ச உடனே நான் உள்ள போயிடுறேன். ஆனா நான் உள்ள போயிட்டேன்னா அப்புறம் உங்களை எப்படி உள்ள வர வைக்கிறதுன்னு நான் பிளான் பண்றேன். எல்லாரும் ஒன்னா உள்ள போக முடியாது, ஏன்னா அந்த கேப் சீக்கிரம் மூடிடும். மைரா ரெடியா? ரங்கீலா மேல வாங்க. ருத்ரா, நான் வரேன். எங்க எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே வாங்க சீக்கிரம். தாத்தா, இவனை கூட்டிட்டு வாங்க. அட, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். ருத்ரா, தாத்தாவை காப்பாத்து. இப்ப நம்ம போனோம்னா நம்மளும் மாட்டிப்போம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நம்ம பொறுமையா தான் யோசிச்சு ஆகணும். ஜெய் சிங் சௌகான், நான் தான் டோங்க்ரீலா. இந்த யூனிவர்ஸ்லயே ரொம்ப பெரிய, எல்லார விட சக்தி வாய்ந்த மெஜிஷியன். நீதான் பூமியில
ரொம்ப பெரிய மெஜிஷியன் கேள்விப்பட்டிருக்கேன். உனக்கு ஒரு பேரன் இருக்கானா, அவன் பேரு ருத்ராவான். அதுக்கப்புறம் உன் வீட்டுல ரங்கீலா சில்லின்ற பேர்ல வேலைக்காரங்க இருக்கிறாங்களாமே. உன்கிட்ட இவ்வளவு இன்ஃபர்மேஷனை யார் சொன்னா? நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆள். என்ன பார்த்தா பயம் இருக்கணும். நான் தான் ஷாக்கால். ஓ, இதுல நீயும் இவனுக்கு துணையா இருக்கியா? நான் நேரத்துக்கு துணையா இருக்கேன். ஜெய்சிங் சௌகான், இது டோங்கிரிலா நேரம். அவன மாதிரி சக்தி வாய்ந்த மெஜிஷியன் யாரும் கிடையாது. அவனும் இங்க ஒரு கைதியா தான் இங்க வந்திருந்தான். இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு துணையா இருக்கணும்னு அவன் புத்திசாலித்தனமா முடிவு எடுத்துட்டான். இப்போ நீ என்ன முடிவெடுக்க போறன்னு பார்க்கலாமே. எனக்கு ரொம்ப புத்திசாலியான சக்தி வாய்ந்த மெஜிஷியன் தேவைப்படுறாங்க. நீ இதெல்லாம் எதுக்காக பண்ற டாம்ரிலா? நான் உலகத்துல இருக்கிற எல்லா மெஜிஷியன்ஸையும் என்னோட இந்த டோங்கிரிலா சிட்டிக்கு கொண்டு வர போறேன். அதுக்கப்புறம் மனுஷங்க மட்டும்தான் இருக்க போறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரையும் ஊரடியா அழிச்சுடுவேன். அதுக்கப்புறமா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு மேஜிக்கல் வேர்ல்டையே உருவாக்கலாம். அங்க மனுஷங்க கிட்ட இருந்து எந்த ஆபத்துமே நமக்கு இருக்கவே இருக்காது. மனுஷங்களால நமக்கு எந்த ஆபத்தும் இல்லையே. அவங்க வாழ்க்கைய வாழறாங்க, நாம நம்ம வாழ்க்கைய வாழறோம். அப்புறம் எதுக்காக அவங்கள அழிக்கணும்னு நினைக்கிறேன்? அவங்கள அழிக்கிறது அவசியமான விஷயம்தான். அவங்க பூமியில இருக்கிற வரைக்கும் நம்மளால பாதுகாப்பா இருக்க முடியாது. மனுஷங்க என்னோட ஊரையே அழிச்சிட்டாங்க, அது தெரியுமா உனக்கு? அவங்க கோழையானவங்க, மறைஞ்சதுன்னு தான் தாக்குவாங்க. அது உனக்கு தெரியுமா தெரியாதா? என் முன்னாடி மட்டும் அவங்க மோதி இருந்தாங்கன்னா அவங்க எல்லாரையும் அழிச்சிருப்பேன். கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம என் ஊரை அவங்க எரிச்சிட்டாங்க. எலி காட்டு. ஓகே மாஸ்டர். இது ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல? மனுஷங்க காரணமே இல்லாம யாரையும் தாக்க மாட்டாங்க. நீ கண்டிப்பா ஏதாவது பண்ணி இருப்ப. ஒண்ணு பண்ணு, தைரியம் இருந்தா அதையும் காட்டு. என்னோட மாஸ்டர் நீ கோலன்னு சொல்றியா? என் மாஸ்டருடைய தைரியம் என்னங்கறத பாரு. நீங்க இங்க இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க மலைகளை சுத்தி பார்க்க தான் வந்தோம். ஆனா நீங்க எங்களை பிடிச்சிட்டீங்க. எங்களை போக விடுங்க. சரி, நீங்க போங்க. எலி, எதுக்கு அதெல்லாம் காட்டுற? இதுதான் விஷயமா? நீ அப்பாவி மக்களை அழிச்சன்னா கண்டிப்பா அவங்க அதுக்கு பதிலடி கொடுப்பாங்க. உன்னோட ஊர் அழிஞ்சதுக்கு நீ தான் காரணம். இல்ல, என் மேல எந்த தப்பும் இல்ல. எல்லாம் அவங்க மேலதான் தப்பு இருக்கு. இப்ப சொல்லு, எனக்கு சப்போர்ட் பண்றியா இல்ல அவங்களுக்கு சப்போர்ட் பண்றியான்னு? ஏன்னா அவங்க என் ஊரை எரிச்ச மாதிரி நானும் அவங்கள ஒட்டு மொத்தமா எல்லாரையும் எரிச்சு சாம்பலாக்குவேன். யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ யாரையும் எரிக்க நான் விட மாட்டேன். இபைஸ்கா ஜிபைஸ்கா புஷ்டினோ. இந்த டோங்கிரிலாவை பத்தி உனக்கு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு ஒரு மெஜிஷியன் வந்தா அவனோட மொத்த பவர்ஸையும் நாங்க எடுத்துடுவோம். உங்களோட எல்லா பவர்ஸும் இந்த பவர் டேங்க்ல இருக்கு. சரியான நேரம் வரும்போது உங்க பவர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். ஆனா உங்களுக்கு தேவைப்படுற பவர் அது மட்டும்தான் கிடைக்கும். அப்படின்னா என்னைக்குமே நாங்க உன்னை எதிர்த்து நிக்க முடியாத மாதிரி தானே நீ எங்களுக்கு பவர்ஸ் கொடுப்ப? சரியா புரிஞ்சுக்கிட்ட. எனக்கு சப்போர்ட் பண்ணுமா வேணாமான்றத நீ தான் யோசிக்கணும். அதுக்கு நான் நிறைய டைம் தரேன். பவர்ஸ் இல்லாம உன்னால எதுவும் பண்ண முடியாது. அத முதல்ல யோசிச்சுக்க, புரியுதா? யாராங்க? இவனை கூட்டிட்டு போங்க. ஒரு நிமிஷம். அந்த ருத்ரா எங்க இருக்கான்? அவன் எங்க இருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் எங்க ஊர் மக்களை ஃபாலோ பண்ணிட்டே இங்க வந்துட்டேன். டோங்கிரிலா, ருத்ரா நம்ம கையில இல்லாத வரைக்கும் நாம நிச்சயமா ஆபத்துல மட்டும்தான் இருப்போம். அவன் பாக்குறதுக்கு வேணும்னா ரொம்ப குட்டி பையனா இருக்கலாம், ஆனா அவனோட மேஜிக் ரொம்ப பிரமாதமா இருக்கும்.
அந்த ருத்ராவால என்ன எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா நான் டோங்கிரிலா. இந்த டோங்கிரிலா இந்த யூனிவர்ஸிலே சக்தி வாய்ந்த மிகப்பெரிய மெஜிஷியன். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.